அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறள் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. பொருள்: தமக்குரிய ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று ஆசைகளைத் துறந்த மேலோரின் பெருமையே சிறந்தது என்று உலகிலுள்ள எல்லா அறநூல்களும் துணிந்து கூறுகின்றன. அதாவது, ஒழுக்கமும் தியாகமும் கொண்டவர்களே உயர்ந்தவர்கள். சிறுகதை: உண்மையான துறவி. முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஊரூராக சென்று மக்களுக்கு நல்லறங்களை போதிப்பார். மக்கள் அவரை ஒரு தெய்வமாகவே மதித்தனர். அதே ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. இந்த முனிவர் வெறும் காவி உடை உடுத்திக்கொண்டு அலைகிறார். இவரை ஏன் எல்லாரும் இவ்வளவு மதிக்கிறார்கள்? என்னிடமில்லாத செல்வமா, அறிவா என்று எண்ணினார். ஒருமுறை அந்த முனிவர் ஊருக்கு வந்தபோது அந்த பணக்காரர் அவரிடம் சென்று, சுவாமி, நீங்களும் என்னைப் போல ஒரு மனிதர்தானே, உங்களிடம் என்ன சிறப்பு இருக்கிறது என்று உலகம் உங்களை கொண்டாடுகிறது என்று கேட்டார். முனிவர் அமைதியாக சிரித்தார். அன்பரே, இப்போது இந்த இடம் தீப்பற்றி எரிகிறது என்று வைத்துக்கொள்வோம். என்னால் எதை சுமந்து கொண்டு ஓட முடியும் என்று கேட்டார். பணக்காரர் பதறிப்போய், ஐயோ, என் நகைகள், பட்டுத்துணிகள், பொற்காசுகள் எல்லாவற்றையும் மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு ஓடுவேன். ஆனால் பாரம் அதிகமாக இருந்தால் ஓடவும் முடியாதே என்றார். முனிவர் சொன்னார், ஆனால் எனக்கு அந்த பயம் இல்லை. என்னிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை. என் ஒழுக்கமும் நான் கற்ற அறமும் மட்டுமே என் சொத்து. ஆசைகளை துறந்தவனுக்கு பாரம் கிடையாது. ஆசைகளை சுமப்பவன் எப்போதும் பயத்திலேயே வாழ்வான். பணக்காரர் தன் தவறை உணர்ந்தார். ஆடம்பரமும் அதிகாரமும் ஒருவரை உயர்த்துவதை விட ஆசைகளை கட்டுப்படுத்தி ஒழுக்கத்தோடு வாழ்வதே ஒருவரை சான்றோராக மாற்றும் என்பதை புரிந்து கொண்டார். இக்குறள் ஒழுக்கமான வாழ்வின் பெருமையை உணர்த்தும். இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.